ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பிக் மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பெரிய பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய், அப்புறம் ஆயில், கொஞ்சம் முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து காட்ட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அப்புறம் பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும், அதுதான் பிரியாணிக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பொன்னிறமாக வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும், இது எல்லாமே நல்லா வணங்கி எடுக்கணும். அந்தளவுக்கு நல்லா வணங்கட்டும். நம்ம தனியாக சாப்பிட்றத விட நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஏன்னா கருகிரும். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வணங்கட்டும். அப்புறம் தக்காளி, 4 தக்காளி வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா தக்காளி, 4 தக்காளி நீட்டை வாக்கில் கட் பண்ணது அதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மசிய வணங்கணும், 1 2 வணங்கக்கூடாது, நல்லா வணங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வணங்கணுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மட்டன் வந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 4 விசில் விட்டால் போதும், மட்டன் நல்லா வெந்துடும். நிறைய விசில் விடக்கூடாது, ஏன்னா அதுலேயே கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் இல்லையா. மட்டனில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை எடுத்து வடிகட்டிட்டு போட்டுக்கலாம், ஏன்னா தண்ணி வந்து அளந்து ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி அளவு நமக்கு தெரியணும் இல்லையா, அதோடு சேர்த்து அந்த மட்டனோடு சேர்த்து தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு அந்த தண்ணி அளவு தெரியாது. மட்டன் நல்லா வணங்கணும், வெங்காயம் தக்காளி அதோடு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்னால் நம்ம அரிசி அளப்போம் இல்லையா, அந்த படியில் 2 படி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 படி தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதனால் தண்ணி 4 படி எடுத்தால் போதும். தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தயிர் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை லெமன் கூட வேணாம், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள், பிரியாணி மசாலா கொஞ்சம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட மட்டன் நல்லா வணங்கட்டும். மட்டன் வணங்குறதுக்குள்ளே ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ தம் போட போகிறோம். அதுக்காக நல்லா தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். ஒரு பக்கம் இப்போ சப்பாத்தி போடுவோம் இல்லையா, சப்பாத்திக்கல் எடுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சோன்னா தோசை அடுத்து வராதும்பாங்க, அதனால் சப்பாத்தி போடுற கல் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டோன்னா சப்பாத்தி திரும்ப போட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் சூடு பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன், அந்த தண்ணி ஃபுல்லாகவும் அளந்து ஊற்றிட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு படி வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணேன். உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுன்னா நம்ம அரிசி ஆட் பண்ணணும். ஜீரக சம்பா ரைஸில் வந்து பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு டைம் பாசுமதி ரைஸில் ட்ரை பண்ணேன், அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. பட் இந்த ஜீரக சம்பா ரைஸ் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு.
அரிசி மறுபடியும் சொல்கிறேன், 2 படி அரிசி எடுத்திருக்கேன், 4 படி தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்ச நேரம் சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா தண்ணி கொதித்து அந்த மட்டத்துக்கு வரும் பார்த்திங்களா, அரிசி கறி எல்லாமே நல்லா வெந்து கொஞ்சம் மட்டத்துக்கு வரும்போது நல்லா அதை மட்டம் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். நம்ம தோசைக்கல் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஸ்டவ் மேலே வச்சுட்டு இந்த பிரியாணி தூக்கி மேலே வச்சிடணும். அப்புறம் தண்ணி ஒரு பக்கம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பெரிய அகலமான பாத்திரத்தில். அதுக்கு மேலே இப்போ அந்த பிரியாணி வச்சுருக்க பாத்திரத்துக்கு மேலேயே எடுத்து அந்த தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கணும். சூடு பண்ணி அந்த பாத்திரத்தோட மேலே வச்சிடணும். அது காட்ட மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி சூப்பர் டேஸ்டியான இருக்கும். கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மட்டன் நல்லா வெந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டேஸ்ட்டில் இருந்துச்சு. பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.